வணக்கங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குரு இருந்தார். சனியும் ராகுவும் 4ஆம் இடத்துல. நிம்மதியே இல்லாத சூழல்கள்ங்க. 2013ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப துயரங்களையும் ரொம்ப கஷ்டமே கொடுத்துச்சு. இது வரைக்குமே இந்த ஜூன் மாதம் நடக்க போகிற குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஜென்மத்திலேயே வர்றதுனால, ஜென்மத்தில் குருங்கிறது விசேஷம் கிடையாது, இருந்தாலும் அவர் உச்சனா வரார் இல்லையா, அதனால் சில யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலங்களை விட இந்த குரு பயிற்சி ஒரு சற்று முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு அமையும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சி ஜூலை மாதம் இருக்குது. நவம்பர் மாதம் சனி பகவானோட பயிற்சி இருக்குது. இப்போது இந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த 2014 ஜூனுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருந்த தொல்லைகள், ப்ராப்ளம்ஸ் லீவ் ஆகிடும். முன்னேற்றம் வரும்னு சொல்ல முடியாது, ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலே பரவாயில்லையே, அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும். வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடன் தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். ஃபேமிலி லைஃப், அதில் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மேரேஜ், கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். இல்லைனா ஃபேமிலி லைஃப்பில் சில பேருக்கு, கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில தொல்லைகள் இருந்திருக்கும், அதுவுமே நிச்சயமாக சரியாயிடும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி ராகு அப்படிங்கிறது நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால சனி பகவான் அடிக்கடி மனசு கஷ்டம், ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். வீடு வாகனம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி லீகலாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. புதுசாக சில நண்பர்கள் வருவாங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது ராகு பகவான் ஜூலை மாதம் 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால இவ்வளவு சிரமங்களும் தொல்லைகளும் இருந்தாலும் அதையும் மீறி உங்களோட கடினமான உழைப்புனாலையும் தெய்வ அருள்னாலையும் நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லேருந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த ராகு பகவான் கொடுப்பாருங்க. இதெல்லாமே பொதுவாக கடகராசிக்கான ஒரு பலன். இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் பிறக்கிற 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி கடகராசியில் பிறந்திருக்காரு. அப்போது அவங்க எல்லாருக்குமே உங்களை மாதிரியான ஒரு வாழ்க்கையும் விதியும் அமையும் கண்டிப்பாக அமையாதுங்க. அப்போது கடகராசினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் அவரோட 9 கிரகங்களோட ஆதிக்கம்தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷப்படுறோம், கஷ்டப்படுறோம். அதில் சந்திரன் ஒரு கிரகம் இருக்கார். அந்த சந்திரனும் 12 ராசியில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும், மற்ற கிரகங்கள் மாதிரியே. அதில் நீங்கள் பிறக்கும்போது சந்திர பகவான் கடகத்தில் இருந்ததுனால நீங்கள் கடகராசின்னு சொல்கிறீங்க. கடகத்தில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்திரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒன்றுத்தில் இருந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போது அந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வார பலனாக இருக்கட்டும், மாத பலனாக இருக்கட்டும், குரு பயிற்சி, சனி பயிற்சியாக இருக்கட்டும், அதை மட்டுமே பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் 100% பலன் நிச்சயம் கொடுக்காது. ஏன்னா மீதி 8 கிரகங்கள் இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் உங்களோட லக்னம்னு ஒன்று இருக்கும், உங்கள் தொழிலை குறிக்கக்கூடியது ஒரு கிரகம் இருக்கும், உங்கள் திருமணத்தை குறிக்கக்கூடியது ஒரு கிரகம் இருக்கும், உங்களோட எஜுகேஷன், வீடு அதை குறிக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். இந்த மாதிரி 9 கிரகங்களும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியாக அதை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ என்ன தசை, என்ன புக்தி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அந்த பலன்கள் தான் உங்களுக்கு ஒரு 70-75% நடக்கும். இந்த கடகராசிக்கான இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த பலன் இது ஒரு 35% தாங்க இருக்கும். அப்போது 100% பலனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்க. அதில் கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்னு வரிசையாக அது கேட்கும். பொறுமையாக கொடுங்க, கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். உலகத்திலேயே முதல் தடவையாக உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலன்கள், இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட கடகராசிக்கு பொது பலன் மாதிரி இல்லாமல் உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலன்களை வீடியோவாகவே ஃப்ரீயாக நீங்கள் அதில் பார்ப்பீங்க. நிறைய வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் 2007லேருந்து 2013 வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க. டீட்டெயில்டாக 2014 அதுக்கப்புறமா உங்களோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னால அதுக்கு ஒரு நாமினல் சார்ஜஸ் வச்சுருக்கோம்.
ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நன்றிங்க. வணக்கம்.